ஸோ கிட்ட ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ஐ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்ட், அதாவது ஐக்கு பதிலாக நான் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி கையை வச்சு மறைக்கும் போது இந்த இடத்துல சென்சார் வந்து எனக்கு சென்ஸ் ஆகுறது ரெட் கலரில் இண்டிகேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து 10 செகண்ட்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு டைமாவது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா, அதாவது இது வந்து ஐ ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட். நான் வந்துட்டு இப்போ ஐ ஓப்பன் பண்ணிட்டேன், திருப்பி க்ளோஸ் பண்ணுறேன், ஐ ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வச்சு நம்ம அந்த இடத்துல வந்து சென்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதே சென்சிங் அவுட்புட்டு தான் வரும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ அந்த அவுட்புட்டை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மானிட்டர் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து யாராக இருந்தாலும் வந்து ஐ அப்படியே முழிச்சிட்டே இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து 1 மினிட் ஒன்ஸ் ஏதோ ஒரு திங்கு மைண்டில் இருந்தாலும் அந்த இடத்துல ஐ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கொடுத்து நம்ம ஐ ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக ஐயை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து மூடிட்டாங்க, ஸ்லீப்பிங் மோட் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா சென்சர் வந்து சென்சிங்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன டிஸ்பிளே வருது அப்படின்னா ஐ க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே வரும். அதே டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஸ்டேஜில் இருக்கும். நான் திருப்பி அகைன் வந்துட்டு ஐயை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி வந்து ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் கான்செப்ட்.